ரயில் கட்டணம் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதே சமயம் புறநகர் ரயில் மற்றும் சீசன் டிக்கெட் கட்டணம் தற்போது உயர்த்தப்படவில்லை. மெயில் மற்றும் விரைவு ரயில்களில் 2ஆம் வகுப்பு, முதல் வகுப்பு மற்றும் ஸ்லீப்பர் வகுப்புக்கு கிலோமீட்டருக்கு 1 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் ரயில்களின் அனைத்து ஏசி வகுப்புகளுக்கும் கிலோமீட்டருக்கு 2 பைசா விலை உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் ஆதார் மூலம் தக்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் நடைமுறையும் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அஜித்குமார் மரண வழக்கு தொடர்பாக கைதான காவலர்களான பிரபு, ஆனந்த், கண்ணன், ராஜா, சங்கர மணிகண்டன் ஆகியோருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அஜித்குமார் மரண வழக்கு பிரேத பரிசோதனை அடிப்படையில் கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களின் விலை ₹57.50 குறைந்து ₹1823.50க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமுமின்றி ₹865க்கு விற்பனையாகிறது. மன்னார் வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த 7 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மேலும் ஒரு படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த 2 நாட்களில் 15 மீனவர்கள் மற்றும் 2 படகுகளை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ள சம்பவம் மீனவ மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக இணைய இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். வருகின்ற 17ஆம் தேதி வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்க கடைசி நாளாகும். விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய ஆட்சியர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 37ஆக உயர்ந்துள்ளது. தற்போது 35 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகளை நடத்தி வருகிறது. மருத்துவமனைகள், பள்ளிகள், வீடுகள் மற்றும் பிற நெரிசலான இடங்கள் கடுமையான குண்டுவெடிப்பால் பாதிக்கப்பட்டனர். இதில் 85 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நடக்கும் பயங்கரவாதம் ஒரு சட்டப்பூர்வமான போராட்டம் என்று பாகிஸ்தான் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் தெரிவித்துள்ளார். TNPL கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்றில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. இவ்விரு அணிகளும் இதுவரை 9 முறை நேருக்கு நேர் மோதியுள்ளனர். இதில் 7 கில்லிஸும் 1 திருப்பூரும் வெற்றி கண்டுள்ளன. மற்றொரு ஆட்டத்தில் முடிவில்லை.